கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கால்வேளை உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குவது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான சகோதரிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாளுடைய தகப்பனாரை இழந்து தவிக்கிற அருமையான சகோதரிக்கு கர்த்தர் ஆறுதலையும் தெய்வீக பலனையும் ஆண்டவர் தருவாராக. சில இழப்புகள் மனிதரால் ஈடுகட்ட முடியாது, மனிதரால் ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் தேவன் ஆறுதல் படுத்துகிறவர். அருமையான தகப்பனார் இடத்துல கர்த்தர் மகளுக்கு தகப்பனாக இருந்து சகல ஆறுதலையும் ஆண்டவர் தந்து அவர்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்றைக்கு ஜெபித்தோம், தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? வேதம் நம்மை நாம் எவைகளெல்லாம் நம்ப வேண்டும், உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நிறைய காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:4 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டவர்களாய் இருங்கள். ஒரே நம்பிக்கைக்காக. உங்கள் நம்பிக்கை என்ன? ஒரே நம்பிக்கை, கர்த்தரை குறித்ததான ஒரே நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4:13 வாசிக்கிறோம், மரணத்தின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரித்த பின்பு நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவசியம். உலகத்தாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உலகத்தார் நான் மரித்தால் எங்கே போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்று மரித்தாலும் தேவனோடு இருப்போம் என்கிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், மரணம் என்பது எப்படி நாம் இரவு நேரங்கள்ல தூங்க போகும்போது எல்லார்ட்டையும் குட் நைட் என்று சொல்லுகிறோமோ, மரணம் என்பது அப்படித்தான். குட் நைட் என்று சொல்லி தூங்குவது, மரிப்பது. அதிகாலையிலே எழுந்து குட் மார்னிங் என்று நாம் சொல்லுவது போல, மரித்த அடுத்த நொடி ஒரு சனப்பொழுதுல நாம் இளைப்பார்ந்த ஸ்தலத்துல கண்களை திறக்கிறோம். அதுதான் மரணம். ஆனால் உலகத்தாருக்கு அந்த மரணத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. உலகத்தாருடைய எண்ணங்கள் என்ன? வாழும் வரை வாழுவோம், இந்த பூமியில இருக்கும் வரை இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாய் நாம் வாழுவோம். இது கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை என்று நினைக்காமல் ஏதோ வந்தோம் போனோம், மரணத்துக்கு பின்பு ஒன்றும் இல்லை என்று உலகத்தார் நினைக்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் பழமொழி சொல்லுகிறார்கள், செத்ததுக்கு அப்புறம் நாய் நம்மை தின்றால் என்ன, நரி தின்றால் என்ன, ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கோ, எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தேவை. மரணத்துக்கு பின்பு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிச்சயமான வாழ்க்கை. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணத்தின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். மரணத்தின் மேல் ஒரு நம்பிக்கை, அதான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்கள் ரட்சிப்பின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்கள் ரட்சிப்பு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு விளையேற பெற்றது, அந்த ரட்சிப்பை நான் மதிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன்.
இந்த ரட்சிப்பு சகலத்தையும் எனக்கு செய்து முடிக்கும். இந்த ரட்சிக்கப்பட்டதுனாலதான் நான் ஆண்டவரோட ஒரு நாள் போறேன், அனுதினமும் ரட்சிக்கப்படுறேன். ரட்சிப்பை குறிச்சு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:13 வாசிக்கிறோம், உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். கிருபையின் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு வாழ்வது அவருடைய கிருபை, அன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. உலகத்துல எத்தனையோ பேர் மரிக்கும் போது என்ன தேவன் ஜீவனோடு வச்சிருக்கிறார் பாருங்க, இது கிருபை. என்ன குறிச்சு தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் எனக்கு கொடுத்த கிருபையில இன்னைக்கு நான் வாழுகிறேன். மரித்தவர்கள் எல்லாரும் பாவிகள், உயிரோடு இருக்கிற நான் பரிசுத்தவான். அவர்கள் எல்லாரும் மரிச்சிட்டாங்க, பாவம் செஞ்சதுனால மரிச்சிட்டாங்க. நான்லாம் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா நான் பரிசுத்தவான். அப்படி கிடையாது, அதெல்லாம் உண்மை அல்ல. ஒருத்தர் மரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவன் வைத்த காலங்கள் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுத்த கிருபையின் காலம் முடிஞ்சதுனால ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். உங்களுக்கு கொஞ்சம் கிருபையை கூட ஒரு 10 நாள் அல்லது 1 வருஷம் அல்லது 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறார், அதனால இருக்கிறீங்க. சிலர் நினைச்சிட்டாங்க என்ன பாவம் செஞ்சான்னு செத்துட்டான். கிடையாது. இவ எவ்வளவு நல்லவா தெரியுமா, அதனால இன்னும் இருக்கா. கிடையாது. பாவம் செஞ்சதுனால மரிப்பதல்ல, தேவன் கொடுத்த நாட்கள் முடியும் போது எடுத்துக்கிடுவாரு. நீங்க என்னமோ பெரிய பரிசுத்தவான்றதுனால கர்த்தர் உங்களை உயிரோட வச்சுக்க நினைச்சிடாதீங்க. கர்த்தர் கிருபை கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அந்த கிருபையில ஓடுது வண்டி. பிரியமானவர்களே, உங்கள் கிருபையின் மேல் நம்பிக்கை. 1 பேதுரு 3:5 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். தேவன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ரோமர் 4:18, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் அவரை நம்பி விசுவாசித்தான். நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 வயசுல பிள்ளை எப்படி கிடைக்கும்? கர்ப்பம் செத்துருச்சு, வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்ப நம்பி விசுவாசிச்சான் ஆபிரகாம். உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? உங்க நம்பிக்கையின் அளவு என்ன? எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறது? பிரியமானவர்களே, நீங்கள் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய், அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் அழைத்த அழைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் தெரிந்து கொள்வதில்லை நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மார்க் 10:24, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. காசு பணத்தின் மேல நம்பிக்கை வச்சு நான் இன்னும் சேர்த்து வைக்கிறேன் அப்படியே சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு பைபிள் சொல்லுது. ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. காசு பணத்தை சேர்த்து வச்சு நாளைக்கு நமக்கு உடம்புக்கு முடியலன்னா காசை சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். உங்கள் சேமிப்பு, உங்களுடைய சொத்து, உங்க சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத ஒண்ணு ஆண்டவர் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சொத்துக்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷங்களை. எப்படி சேர்த்து வைக்கிறது? பரலோகத்துல ஏழைகளுக்கு கொடுக்கலாம், திக்கற்ற பிள்ளைகளை தாங்கலாம், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், சபைக்கு, ஊழியத்துக்கு, சபை கட்டுமான பணிக்கு, இதெல்லாம் பரலோகத்துல சொத்து சேர்க்கிறது, பொக்கிஷம் சேர்க்கிறது. அப்ப பரலோகத்துல உங்க சொத்துக்கள் சேர்த்து வைங்க. ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள், அது ஒரு நாள் உங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போகும். ஏசாயா 31:1, குதிரையின் மேல் உங்கள் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. குதிரைன்னா உங்க பலத்தின் மேல நீங்க நம்பிக்கை வச்சிடக்கூடாது. உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்க பலத்து மேல, உங்க குதிரை மேல. அப்பா ஒரு குதிரை பலன் இருக்குப்பா, எவ்வளவு நாள் தாங்குவாரு, அப்படி கிடையாது. அந்த நம்பிக்கையே வச்சிடாதீங்க, அது என்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். ஏசாயா 51:4, மாயை நம்பாத. மாயை எல்லாம் மாயை. அதனாலதான் சாலமன் சொல்லும்போது, மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேல அனைத்தும் மாயை. அதனாலதான் அவர் எல்லாம் அனுபவிச்சவர் தான் சொல்றாரு, சும்மா சாதாரணமா சொல்லல இந்த வார்த்தையை. அனைத்தையும் அனுபவித்து எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, 300 மனைவிகள், 700 மறுமனையாட்டி, 1000 பேரை சமாளிச்சுதான் சொல்றாரு, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் மாயைன்றோம். ஆனா அவர் 1000 பேரை பார்த்துட்டு மாயை சொல்றார்.
ஏசாயா 2:22 சொல்லுது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத என்றார். நாசில சுவாசம் உள்ள நம்பாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெத்த பிள்ளைகளா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். நாசில சுவாசம் உள்ளவனை நம்பாத. அவன் என்னைக்கும் ஏமாத்துவான். அவனுடைய சுயரூபம் அதுதான், அவனுடைய ஒரிஜினாலிட்டி அதுதான், மனுஷனுடைய கேரக்டர் அதுதான். அவன் என்னைக்கும் ஏமாத்துவான், என்னைக்கும் மாயை. நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இயேசு மட்டும் நம்புங்க. அவர் தான் உங்களை காப்பாத்துவார். அவரு ஒரு நாள் மாற மாட்டாரு. ஜென்மஸ்வாபம்னு ஒண்ணு இருக்கு. ஜென்மஸ்வாபம். ஜென்மஸ்வாபம் என்ன? ஏமாத்துறது. ஜென்மஸ்வாபம் என்ன? ஒளிகிறது. ஜென்மஸ்வாபம் என்ன? மற்றவங்களை கீழே தள்ளுறது, துரோகம் பண்றது. இதெல்லாம் ஜென்மஸ்வாபம். ஆதாம் ஏவாள் மூலமா வந்த ஜென்மஸ்வாபம். ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அது நம்முடைய ஜீன்லே இருக்கு. துரோகம், ஏமாத்து. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்படி செய்யவே மாட்டேன். சூழ்நிலைகள் வரும்போது செய்வாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, யோசேப்பை போல பரிசுத்தமா வாழ முடியுமா? யோசேப்பை போல உண்மையா வாழ முடியுமா? யோசேப்பு அவ்வளவு உண்மையா கிளீனா இருந்தாரு. சிலர் சொல்லுவாங்க, நான் யோசேப்பை போல நான் அப்படிதான் இதுவரைக்கும் எந்த பாவமும் செய்யல. அப்படிலாம் கிடையாது. யோசேப்புக்கு வந்த வாய்ப்பு நமக்கு இல்ல. நமக்கு வந்தா நம்ம விழுந்துருவோம். யோசேப்பை போல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு வந்துச்சுன்னா நீங்க அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துருவீங்களா? இல்ல, விழுந்துருவோம். ஜென்மஸ்பாவம் இருக்கு உள்ள. ஜென்மஸ்பாவம் நம்மளை இழுத்துரும், பாவத்துக்குள்ள இழுத்துரும். சாராயம், பீடி, சிகரெட்டு, வெத்தலை, பாக்கு, போயல, மற்ற பாவங்கள், விபச்சாரம், வேசித்தன பாவத்துல நம்ம விழுவது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜென்மஸ்பாவம் இருக்கு. ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த பாவம், அந்த சுபாவம் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. யோசேப்புக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் பாவம் செய்யாமல் இருந்தான். நமக்கு வாய்ப்பு வரல, அதனால நம்ம பாவம் செய்யல. ஒருவேளை போத்திபார் மனைவி மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம அந்த பாவத்தை செஞ்சிருவோம். ஏன்னா அதை செஞ்சா நம் வாழ்நாள் முழுதும் செட்டில்மெண்ட், வாழ்நாள் முழுதும் நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், உழைக்க வேண்டாம், பணம் வந்துகிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கலாம். நமக்கு வாய்ப்பு இல்லை. சோ வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பாவம் செஞ்சிருப்போம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப. அது யாரா இருந்தாலும் நம்பாதீங்க. எரேமியா 14:5 சொல்லப்படுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து உங்க பலத்தை நம்பிராதீங்க. மனுஷர் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. அது யாரா இருக்கட்டும், சொந்தமோ பந்தமோ, அது எவரா இருந்தாலும் மனுஷர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. யோபு சொல்லும் போது, யோபு 11:20 சொல்றார், துன்மார்க்கன் நம்பிக்கை வைக்காத. துன்மார்க்கன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. துன்மார்க்கம் நம்பிக்கை வைக்கிறது அது வேஸ்ட்ன்றார். அவன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல. அதனாலதான் சங்கீதம் 118:8 சொல்லப்படுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுவதா இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? தேவன் மேல இருக்கணும். முதலாவது 3 காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்க மேல. உங்களை நீங்க நம்புறீங்களா? சில நேரங்களை நம்மளை நம்ம நம்ப மாட்டேன்றோம். நமக்கு அந்த எண்ணங்களே கிடையாது. பைபிள் அதான் சொல்லுது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கிதியோன் சொல்றான், நானா பராக்கிரமசாலி? நான் அப்படிலாம் இல்ல. கர்த்தர் என்னோட இருந்தா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நம்பிக்கையே இல்லை அவனுக்கு. நம்பவே முடியல. அவனால் நம்ப முடியல. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்களை நீங்க நம்புறீங்களா? பைபிள் சொல்லுது, உங்களை நீங்க நம்புங்க.
கிதியோன் சொல்றான், நான் பராக்கிரமசாலி கிடையாது, நான் சாதாரண ஆளு, நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், மீதியானவர்களுக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க? நான் பராக்கிரமசாலி இல்லைன்றான். நான் கர்த்தர் சொல்றான், நீ பராக்கிரமசாலி கிதியோனே. முதல்ல ஒண்ணு நம்பு. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? நீ யாருன்னு தெரியுமா? விசுவாசிகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களை நம்புங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். மனுஷன் இல்ல, பிசாசு இல்ல, உங்க பலன் கிடையாது. உங்களுக்குள்ள உங்க மேல இருக்கிறது பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை. நீங்க உங்களை நம்புங்க. சகலத்தையும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க மருமக்குமார ஆசீர்வதிக்கிற, பிளஸ் பண்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்க மேல இருக்கு. நீங்க சாதாரண நபர் கிடையாது. தேவன் உங்களை நம்புறாருல. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை நம்புவாரு, ஆனா நம்மளை நம்ப மாட்டோம். கிதியோனை கர்த்தர் நம்பினாரு. கிதியோனே, நான் உன்னை நம்புறேன், நீ பராக்கிரமசாலி தான் சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், இல்ல, நான் பராக்கிரமசாலி இல்லைன்றான். மோசேட்ட சொல்றாரு, மோசே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு நீ கிளம்பு, நீதான் ரட்சகனா இருக்கணும், நீ போன்றாரு. உடனே மோசே, கர்த்தர் மோசையை நம்பினாரு, ஆனா மோசே அவனை நம்பல. சொல்றான், நான் திக்குவாயி மந்தனாவு. யாத்திராவும் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. நான் திக்குவாயி மந்தனாவு, நான் பேச அறியேன். நான் எப்படி போய் பேசுவேன்? எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பா உன்னால முடியும்பா. இல்ல, என்னால முடியாது. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க சிஸ்டர், பிரதர், சிஸ்டர். உங்களை நீங்க நம்புங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். முதல்ல உங்களை நம்புங்க. உங்களால முடியாதது கர்த்தர் உங்க கூட. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அவனை நம்புனதுனாலதான் கர்த்தர் பவுலை கொண்டு ஆசீர்வதிச்சார் தேசத்தை. சாதாரண ஒரு மனுஷன் ஆசியா கண்டம் முழுவதும் சுத்தி வந்து ஊழியம் செய்ய முடியும்னா காரணம் என்னன்னா, அவனை நம்புனான். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னால எதையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. உங்களை நீங்க நம்புங்க. நிறைய தோல்விகளுக்கு காரணம் நம்ம நம்ப மாட்டோம். நம்மள நம்ம நம்புறது இல்ல, அடுத்தவனை நம்புறோம். என்னோட அவன் பெரிய ஆளு தெரியுமா, அவன் பெரிய ஆளு, எல்லாம் செஞ்சிருவான், அவனுக்கு கூட ஆள் இருக்கு, அவங்கள அடியாள் வச்சிருக்கான், அவங்கள அரசியல் பலம் இருக்கு, அவனோட பணம் இருக்கு, அவனோட பேச்சு திறமை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கொம்பை வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது எவ்வளவு பெரிய எதிராளி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டான், 1,00,000 பேர் அவங்க கூட வந்தார், அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஒரே இரவுல 1,85,000 பேரை அழிக்கக்கூடிய ஒரு தேவதூதன், ஒரே தூதன் அனுப்பி எனக்காக அற்புதங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்க மேல வேணும். முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. சில நேரங்கள்ல நம்ம பேச்செல்லாம் எப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வாய் சொல்றதெல்லாம், அந்த பிரதரோட அரசியல்வாதி இருக்காங்க, அவருக்கு எம்எல்ஏ தெரியும், அவருக்கு எம்பி தெரியும், அவரு கூட எப்படி நம்ம போராட முடியும், அவரு கூட போய் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், அவரு அங்க பழக்கம் வச்சிருக்காரு. நம்ம பேச்சே இப்படிதான் தோத்து போறதுக்கு காரணம், தோல்விக்கு காரணம் இதுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் எதிருடைய பலத்தையே ஏன் நீங்க சொல்றீங்க? சத்துருவின் பலத்தையே ஏன் நீங்க சொல்லி உங்களை மட்டுப்படுத்துறீங்க? நீங்க சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, சர்வத்தையும் படைத்தவர் என் கூட இருக்கிறார், என் தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என் தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. இரவில நிழலாயிலும் பகலில வெயிலாய ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அப்படி சொல்லுங்க. அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாகாமல் மேலாக பண்ணுவார். எனவே வலதுவரது இடதுவரது இடம் கொண்டு பெருக பண்ணுகிறவர், யாக்கோபின் வல்லவர். இப்படி சொல்லுங்க. ஆனா அதை விட்டுட்டு எதிரியின் பலத்தையே நீங்க பிளஸ் பண்ணுவீங்க, எதிரியின் பலத்தையே மதிப்பிடுவீங்க. எதிரி அப்படி, எதிரி இப்படி இல்ல. எதிரி எப்படி கூட வந்துட்டு போறான், அவன் 1,00,000 பேரை கூட கூட்டு வரான். ஆனா என்னோடு இருக்கிறவர் சர்வத்தையும் படைத்தவர், சர்வ அதிகாரி என் தேவன். என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தெய்வம் என் கூட இருக்கிறார். நான் அவரை நம்புறேன், என்னை நான் நம்புகிறேன். எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்களை நம்புங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் காரியங்களை, உங்க கணவனார் காரியங்களை, மனைவி காரியங்களை நம்புங்க. ஆண்டவரை
என்ன தேவன் நல்லவர், எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், எனக்கு அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன். உங்களை நீங்க நம்புங்க. நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க? நீங்க மத்தவங்களை ஆண்டவரை நம்புன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? முதல்ல உங்களை நம்புங்க. இடம் மாறுவதனால் உங்கள் வாழ்க்கை மாறாது. நீங்கள் மாறாமல் உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. கள்ளிப்பட்டியில இருந்து வடகரைக்கு வீடு மாறினா நீங்க நல்லா இருப்பீங்களா? அல்லது பெரியகுளத்துல இருந்து மதுரைக்கு வீட்டை மாத்திட்டேன் அதனால நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? 1000 வீடு நீங்க மாறலாம், நீங்க மாறாம அற்புதம் நடக்கவே நடக்காது. நீங்க மாறணும், உங்க மைண்ட் செட்டிங் மாறணும், நீங்க உங்க சூழ்நிலைகள் மாறணும். சிலர் சர்ச்சை விட்டு சர்ச்சை மாறிட்டா நல்லா இரு நினைப்பாங்க. இந்த சபைக்கு போய் ஒன்னும் உருப்படல, நான் அடுத்த சபைக்கு அந்த சபைக்கு போறேன். சபை விட்டு சபை மாறுறது பிரயோஜனம் இல்லை சார். உங்க மைண்ட் மாறாம, உங்க நம்பிக்கை மாறாம உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பாஸ்டருக்கு 1000 கொடுத்தேன், ஒண்ணுமே நடக்கல, இந்த அவருக்கு கொடுத்து பாக்குறேன், இவருக்கு இல்ல. உங்க மைண்ட் தான் மாறணும், உங்க மனசு தான் மாறணும், நீங்க தான் சரியாகணும். நீங்க சரியாகாம நீங்க எந்த ஊழியத்துக்கு கொடுத்தாலும் உருப்பட போறது கிடையாது. நீங்க 4 மாவடிக்கு அனுப்பினாலும் சரி, ஜீசஸ் கால்ஸ்க்கு அனுப்பினாலும் சரி, பிளெஸிங் டிவிக்கு அனுப்பினாலும் சரி, ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பினாலும் சரி, நீங்க மாறாம அற்புதம் வராது. நீங்க ₹1,00,000 அனுப்புங்க 4 மாவடிக்கு, நீங்க மாறவே மாட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, நீங்க மாறுங்க. உங்களுடைய ஹார்ட் மாறட்டும், உங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும், உங்க சிந்தை மாறட்டும், உங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும். முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, அதுக்கப்புறம் தான் அற்புதம். பைபிள் சொல்லுது, அவர் யாரை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்? ஒரு கழுதையை கொண்டு பேச வைப்பார், ஒரு குருவி பேசும், ஒரு காக்கா பேசும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஊமைகள்லாம் எளிமையாவே சொல்லுவார். ஆகாயத்து பறவைகளை கவனித்துப்பார், அவை விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் காப்பாத்துறேன்ல, நம்பு என்னைய, நீ உன்னைய நம்புன்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நம்ப வைக்கிறார். நீங்க நம்பாம உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. அற்புதம் நடப்பதற்கு இடம் அல்ல, தேவன் தான் முக்கியம். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். மோசேயுடைய ஊழியத்துல 2 விதமான ஊழியம் செய்தான். மோசேயுடைய முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணா? மோசேயுடைய முதல் பிரசங்கம், நீ ஏன் அவனை அடிக்கிறாய் அப்படிதான் கேட்டான். வேற ஏதாவது கேட்டானா? இல்ல. இஸ்ரவேலரும் எகிப்தியரும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்து கேட்ட முதல் கேள்வி, ஏன்பா அவனை அடிக்கிற? கடைசியில அவன், நீ என்ன அதிகாரியா எனக்கு அப்படின்னு உடனே அவனை டப்புன்னு அடிச்சு ஒருத்தனை கொன்னு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டான். மோசே பேசின முதல் பிரசங்கத்துல ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், ஒருத்தன் சாகடிக்கப்பட்டான், செத்தான். ஒருத்தனை காப்பாத்தினான், ஒருத்தனை கொன்னுட்டான். முதல் பிரசங்கம். ஆனா மோசையோட 2வது பிரசங்கம் 80வது வயசுல 32 லட்சம் ஜனங்களை காப்பாத்துச்சு. 2வது பிரசங்கம். முதல் பிரசங்கத்துல அவன் பெரிய வாள் கையில கத்தி வச்சிருந்தான், யுத்தத்துக்கு போறவன் மாதிரி. ஆனா 2வது பிரசங்கத்துல ஒரு சின்ன கோல் வச்சிருந்தான். பிரியமானவர்களே, வாள் செய்ய முடியாதத, பட்டயம் செய்ய முடியாத ஒரு கோல் ஜெயிச்சிச்சு. பட்டயம் தோத்த இடத்தில் ஒரு கோல் ஜெயிச்சிச்சு. பட்டயத்தை வச்சு ஒருத்தனை கொன்னு போட்டான். ஆனா கோலை வச்சு 32 லட்சம் ஜனங்களை காப்பாத்தினான். அவன் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்துல நீங்க உங்களை நம்புங்க. நீங்க உங்களை நம்பிருங்க. என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தேவன் என்னை நம்பி சில காரியத்தை கொடுத்திருக்கிறார். பேதுரு அவனை நம்பவே இல்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ல இருந்து இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே வளைய ஆழத்துல போடு. அவன் சொல்றான், நபியே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படல, நம்பல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி தூக்கி போட்டான். பாருங்க, வலை கிளியத்தக்கதாக மீன் வந்தது. போய் காலில் போய் விழுந்துட்டான். ஐயோ ஆண்டவரே,
என்ன தெய்வம்பா நீங்க, எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்துட்டீங்க. அப்படியே தூக்கி அம்பட்டையும் தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு பின்னாடி போயிட்டான். பைபிள்ல இந்த வலை என்னாச்சு, போட் என்னாச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பைபிள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா வலைய மச்சனை வச்சிருந்தான், போட்டை மகா எடுத்துட்டு போயிட்டா, மீனெல்லாம் மகன் எடுத்துட்டு போனா, அவங்க பொண்டாட்டி எடுத்தா, எதுவுமே போடல. அனைத்தையும் விட்டு விட்டு அத்தனை மீன்களையும் அதே படகளை விட்டுட்டு இயேசு பின்பற்றினான். ஃபாலோ மீ, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு பின்னாடி போயிட்டான். காரணம், அவன் மீனையும் படகையும் போட்டையும் கடலையும் நம்பல, அனைத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நம்பினான். அதனாலதான் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனாலதான் இயேசு சொல்றாருப்பா, கடலுக்கு போ, தூண்டில் போடு, அம்புற மீனை புடி, அதுல வாய்த்தர வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கும் எனக்கும் வரி கட்டுன்னு சொன்னார். அப்பமே கத்து கொடுக்கிறாரு. எதுவும் நம்முடைய காரியம் அல்ல, எல்லாம் கர்த்தர். நீ உன்னை நம்பு, தேவன் உன்னை நம்புறார். அவ்வளவுதான், அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கை இருப்பதாக. யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், அவனை நம்பினான். ஆபிரகாம குறிச்சு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவ்வளவுதான். மனைவிட்டு வந்து சொல்லல, அம்மா வா போலாமா வேண்டாமான்னு கேட்கல. சாராளுக்கு தெரியும், கர்த்தர் சொல்லிட்டாரா வா, அது எந்த இடமா இருந்தாலும் போலாம். சாராள் தன்னையும் நம்பினாள், தேவனையும் நம்பினாள். உங்க ஜீவியத்துல உங்களை நீங்க நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. மனுஷனை மட்டும் நீங்க நம்பாதீங்க. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுதான் சொல்லுவான் மனுஷன். யாரையும் நம்பாதீங்க, கர்த்தரை முழு நிச்சயமாக நம்புங்க. கோலியாத்தை கொல்லும் போது தாவீது மைண்ட்ல இருந்ததெல்லாம் கோலியாத்தை கொன்றணும், நான் கொன்றுவேன்னு தைரியமா இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணங்கார வாரே, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அண்ணே, நான் போய் கோலியாத்தை நான் கொல்றேன்னு லே, நாங்களே பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு 40 நாள் அந்த குழிக்குள்ளையும் கொள்ளலையும் ஒளிஞ்சு கிடக்கும், நீ என்னமோ கொல்ல போறன்ற, பேசாம போடா. அந்த நீ உன் வசத்துல கொடுத்த அந்த கொஞ்சம் ஆட்டை யார் வசத்துல விட்டுட்டு வந்தேன்னு கேக்குறான். தாவீது சொல்றான், இவன்கிட்ட போய் நம்ம பேசக்கூடாது, ஏன்னா இவன் தோத்து போனவன், இவன் 40 நாள் ஒளிஞ்சிட்டு கிடக்குறான், இவன்கிட்ட போய் கேட்டா இவன் எப்படி ஆலோசனை சொல்லுவான். நிறைய நேரங்களில் அடுத்தவன் ஆலோசனை தான் நம்மளை கெடுத்துருது. நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க ஊழியக்காரன் தான் ஆலோசனை கேட்கணும். நீங்க போய் மாமி மச்சான்ட்ட போய் ஆலோசனை கேட்டா விளங்குமா? நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நல்ல காரியமா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க அடுத்த ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்க கூடாது. கேட்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இல்ல உங்க பாஸ்டர் எங்களை மாதிரி ஊழியக்காரருக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, ஐயா இப்படி இருக்கு என்ன செய்யலான்னு பரிசுத்தவான்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. வந்தவன் போனவன் தோளான் துருத்திட்டு போய் ஆலோசனை கேட்டா அவனுக்கு இருக்கிற அந்த பிசாசு, அவிசுவாசம் தான் உங்களை பிடிக்கும். யாரோடு கனெக்ஷன், யாரோடு தொடர்பு வச்சிருக்கிறோம்? நீங்க ஆலோசனை கேட்கிற ஆள்லாம் யார்கிட்ட போய் கேட்பீங்க தெரியுமா? உங்களுக்கு கீழே இருக்கிற ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்பீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற நீங்க போய் 5ஆம் கிளாஸ் காரன்ட்ட போய் டியூஷன் போனீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க 10 படிக்கிறீங்க, ஆனா நீங்க ஆலோசனை கேட்கறது யார்கிட்ட தெரியுமா? உங்களை விட கீழே ஒருத்தன் இருப்பான். விசுவாசத்துல கீழே, ஜபத்துல கீழே, உண்மையில கீழே, நம்பிக்கையில கீழே, ஒரு ஆவிக்குரிய ஜீவமும் இல்லாம இருக்கிற ஒருத்தன் போய் நீங்க ஆலோசனை கேட்பீங்க. அவன் உங்களுக்கு என்ன ஆலோசனை தருவான்? 10 படிக்கிறவங்களுக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் டியூஷன்ல ஒழுங்கா சொல்லித்தர முடியுமா? அவனுக்கே தெரியாத. அவனுக்கு கணக்கு தெரியுமா? அறிவியல் தெரியுமா? அவனுக்கு சயின்ஸ்ல என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நீங்க அவன்கிட்ட போய் தான் ஆலோசனை கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சில நேரங்கள்ல அழிஞ்சு போறதுக்கு, நீங்க சில தோல்வி அடைகிறதுக்கு காரணம் உங்களை விட தரந்தாழ்ந்த ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது தான் உங்க வாழ்க்கையில தோல்விக்கு காரணம். உங்களை விட மெச்சூர்டான ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க.
உங்களை விட தகுதியான ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. உங்களை விட படிச்சவங்ககிட்ட ஆலோசனை, உங்களை விட நல்லா ஜெபிக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. இல்லையா, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க. ஆமென் அப்படின்னு. பிரியமானவர்களே, தாவீது பார்த்தான், ஓன்ட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன் பாரு, அது ஏன் தப்பு. நேர தாவீதுட்ட போனான். தாவீது சொல்றான், நீ எப்படிப்பா கோலியாத்தை கொல்ல முடியும்? நீ சொல்றான், ஒரு முறை கரடி வந்துச்சு, கரடிய வாயை கிழிச்சு கொண்டு போட்டேன். சிங்கம் வந்துச்சு, அத வாயை கிழிச்சு கொண்டு போட்டேன். இந்த கோலியாத்தெல்லாம் சிங்கம் கரடி மாதிரி ஒரு ஆளுதான், நான் ஜெயிச்சிருவேன்றான். சவுல் சொல்றான், அப்படியா, சரி இந்த உடுப்புகளை போடு. அந்த உடுப்பெல்லாம் செட் ஆகல. அப்பதான் முடிவெடுத்தான், சவுலும் நம்பிக்கை இல்லாதவன், அண்ணன் தம்பியும் நம்பிக்கை இல்லாதவன், ஒருத்தர் எனக்கு வேண்டாம், யார் ஆலோசனையும் தேவையில்லை. நேர ஆற்றங்கரைக்கு போனான். 5 கல் எடுத்தான். 5 கல்லுக்கு ஆவிக்குரிய வசனம் கிருபன்ற கல் எடுத்தான். 5ன்னா கிருப எடுத்து கோலியாத்தை அழித்தான். அழித்தது மாத்திரமல்ல, அவன் கத்திவை எடுத்து அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவன் தலையை வெட்டி இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தான். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்களை நீங்கள் நம்புங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, கேட்ட வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை அவர்களை நம்ப கர்த்தர் உதவி செய்யும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, நாங்க உலகத்துல எல்லாருக்கும் உபதேசம் பண்றோம், அப்படி இப்படி ஆவுன்னு. ஆனா எங்களை நாங்க நம்புறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என்ன நான் ஏத்துக்கிடலாம, என்ன நான் மனசார ஏத்துக்கிடாம, என்ன நான் மன்னிக்காம, என்ன நான் உயர்வா நினைக்காம, அடுத்தவங்களை உயர்வா நினைச்சு, அடுத்தவங்கள மன்னிச்சு, அடுத்தவங்கள, அதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது அப்பா. முதலாவது எங்களை நாங்க மன்னிக்கணும், எங்களை நாங்க ஏத்துக்கிடணும், எங்களை நாங்க விசுவாசிக்கணும், எங்களை நாங்க நம்பணும். அப்பதான் எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.